அடுத்த கேள்வியை கேட்கலாம். முஸ்லிம் அல்லாத குறுக்கிடுவதற்கு சகோதரர் மன்னிக்கவும். யாராவது? நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தால் கேள்வி கேட்பவர்கள் சீக்கிரம் அவரவர் கேள்விகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் 11 மணிக்குள் நாம் நிகழ்ச்சிகளை முடித்தாக வேண்டும். சரி, இந்த கணவான் தான் கேட்கும் கேள்வியை சிங்களத்தில் கேட்க விரும்புகிறார். தாங்கள் அனுமதித்தால் நான் அதை மொழிபெயர்த்து கூறுகிறேன். ஓகே, செய்யுங்கள். நன்றி. මම උපාලි විජේරත්න පැලිය උඩ ඉඳලා ආවේ. මම ඉපදුනායින් පස්සේ කච්චේරියේ රෙජිස්ටර් ජෙනරාල් උපන්දිනේ උපන් සහතිකයේ ලියනකොට එයා මම බුද්ධාගමයි කියලා එයා ලියලා තියෙනවා. මම දන්නේ නැහැ බුද්ධාගමක්. එයා රෙජිස්ටර් එකකුත් ගැහුවා. ඊට පස්සේ මම සත්‍යය පිළිබඳ මමගේ උසස් අධ්‍යාපනයත් එක්කම යනකොට කතෝලික තරුණයෙක් හම්බෙලා මම කතෝලික තරුණිව විවාහ කරගත්තා. විවාහ කරගත්තේ ෆාදර් මෙහෙම කරලා මාව මේ බෞතිස්ම කරලා. මම දන්න බයිබලෙකුත් තිබුණේ නැහැ. නමුත් මම ඇසෙම්බලි ඔෆ් ගෝඩ් ගියා. එතනින් පස්සේ මම ජෙහෝවා විට්නස් කෙනෙක් වශයෙන් දැනට මම කටයුතු කරනවා. බයිබලයේ හදාරීම පිළිබඳව මට යම් දැනීමක් ලැබුණේ එතනින්. නමුත් මම සත්‍යය සොයනවා. සත්‍ය සොයා යෑමේදී අද මට මෙතෙන්න එන්න වාසනාව ලැබුණා. මම බයිබලයෙන් සොයාගන්න බැරි වෙච්ච සත්‍ය අද ඔබතුමාගේ දේශනාවලින් මම ලබා ගත්තා. මට ඒක විශිෂ්ට මගේ ජීවිතයේ ජයග්‍රහණය. ඒ නිසා මම ඔබතුමාගෙන් අහන්නේ දෙවියන්ගේ බලය, දෙවියන්ගේ සාධාරණත්වයේ යුක්තිය, දෙවියන්ගේ ප්‍රඥාව, දෙවියන්ගේ ප්‍රේමය හෝලි කුරාන් එකෙන් මම ලබා ගැනීමට කුමක් කළ යුතුද කියන එකයි මම අහන්නේ. சரி, அல்லாஹு அக்பர். இவர் உபாலி விஜயரத்னா. இவர் பெகில்யா கொடையிலிருந்து வருகிறார். பிறவியிலேயே பௌத்த மதத்தை சேர்ந்தவர். அவருடைய திருமணத்தின் போது ரோமன் கத்தோலிக்க மதத்தை தழுவியவர். இருந்தும் மெய்யான கடவுளை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார். இப்போது அவர் யெகோவா சாட்சியில் இருக்கிறார். அவர் ஆன்மீக அறிவை இப்போதும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் கடவுளின் ஆற்றலை, சக்தியை, நீதியை, அறிவை, அன்பை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். இன்றைய மாலை பொழுதில் இங்கு வந்ததால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது என்கிறார். சத்தியத்தை போதிக்கக்கூடிய மதம் எது? திருக்குரான் மூலம் அதை தெரிந்து கொள்ள முடியுமா என்று அவர் கேட்கிறார். சகோதரர் தான் பிறப்பால் ஒரு பௌத்தர் என்றார். பிறகு கத்தோலிக்கராக மாறியிருக்கிறார். பிறகு யெகோவா சாட்சிகளில் இருந்திருக்கிறார். அவர் சத்தியத்தை தேடுகிறார், உண்மையை தேடுகிறார். இந்த சொற்பொழிவில் சத்தியத்தையும் உண்மையையும் கண்டிருக்கிறார். இதற்குள் நெருங்கி வர ஆலோசனை கேட்கிறார். சகோதரரே, என்னுடைய சிறந்த அறிவுரை, நீங்கள் திருக்குரானின் மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்பதுதான். பழைய ஏற்பாடு என்று இருக்கிறது, புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது. திருக்குரான் தான் இறைவனின் கடைசி ஏற்பாடாகும். இதன் மொழிபெயர்ப்பை படியுங்கள். முழுமையாக இறைவனுக்கு அடிபணியுங்கள். இறைவனுக்கு அடிபணிவதென்றால் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் எல்லா இறை தூதர்களையும், ஆதாம், நோவா, ஆபிரகாம், மோசே, இயேசு இவர்களோடு சேர்த்து முகமது நபி அவர்களை இறைவனின் கடைசி இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாராவது அவருக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்கள். அவரிடம் திருக்குரானின் மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்றும், இறைவனுக்கு அடிபணிய வேண்டும் என்றும், அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று நம்ப வேண்டும் என்று சொல்லுங்கள். அவர் புரிந்து கொண்டார். මම අත වශයෙන් මම කලින් කිව්වා ප්‍රශ්න අහන්න ඉස්සෙල්ලා සුද්ධ වූ බයිබලයේ කියන එක මම ඉගෙන ගත්තේ දැන් මෙතෙන්දි කියලා. එහෙමනම් මට ප්‍රොෆට් මොහමඩ් මාගේ මෙසෙන්ජර් වශයෙන් මම පිළිගන්න කැමතියි. இன்று இங்குதான் அவர் பைபிளை முழுமையாக தெரிந்து கொண்டதாகவும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். இதை அவர் அரபு மொழியில் சொல்ல தயாராக இருக்கிறாரா என்று கேளுங்கள். அரபு மொழியில் சொல்வாரா? அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று அரபு மொழியில் சொல்வாரா? இப்பொழுது நான் சொல்வதை அவரை அப்படியே திரும்ப சொல்ல சொல்லுங்கள். அஷ்ஹது அஷ்ஹது
அல்லாஹ் අල්ලා இலாஹா දිලහා இல்லல்லா ඉල්ලල්ලා வஹஷ் அது වයිශදු அன்ன අන්නා முஹம்மதன் මොහමඩන් அப்துஹு අබ්දූ வரசுலுஹு. වරසුළුහු. இதை சிங்களத்தில் அவருக்கு சொல்லுங்கள். அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை, අල්ලා හැර වෙන දෙ அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. மேலும் முகமது நபி அவர்கள் அல்லாவின் இறை தூதரும் அடிமையும் ஆவார். இதை சிங்களத்தில் அவருக்கு சொல்லுங்கள். ප්‍රපට් මොහමඩ් අවසාන මෙසෙන්ජර් වශයෙන් මම පිළිගන්නවා. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வானாக, உங்களையும் எங்களையும் வழி நடத்துவானாக, உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக, நம் அனைவரது முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் 2 முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இருக்கிறார்கள்.